மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈஸ்வரி வந்து ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாரு ஐஷோ, உண்மை என்ன ஏதுன்றத நிரூபிக்கணுன்றதுக்காக சாவித்திரியும் தாமரையும் விழி மேல வலி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது சின்னதா உளறிட்டா அதை வச்சே எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையும் செய்தியும் பிரிக்கிறதுக்காக அவங்க மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீ தான் எப்படியாவது உண்மையை யார்கிட்டயும் சொல்லாம இருக்கணும்ன்றாங்க. இல்லையே, அவங்க முன்னாடி எல்லாம் நான் தைரியமா இருக்கிற மாதிரி தான் நடிக்கிறேன், அவங்க முன்னாடி எல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறதுல இருக்குன்னு சொல்லிட்டு 3 பேரும் கூடி கூடி பேசுறது சேதுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வர வைக்குது. ஏன்னா அம்மாச்சி ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, தமிழ் இந்த விஷயத்த பண்ணலைன்னா கண்டிப்பா வீட்டுல இருக்க யாரோ தான் இதை பண்ணிருப்பாங்க, உண்மை என்னன்றதை எனக்காக கண்டுபிடி சேதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது சேதும் நோட் பண்றாங்க. உடனே ஐஸ்வர்யான்னு சொல்லி கூப்பிட்டதும் என்ன மாமான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயங்கர சந்தோஷமா ஓடுறாங்க. அது இல்ல ஐஸ்வர்யா, எனக்கு ஒரு சந்தேகம், அதுதான் உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். என்ன விஷயம் மாமா சொல்லுங்க. இல்ல, அந்தமான்ல இருந்து நீ ஊரை சுத்தி பார்க்கணும் லீவுக்காக வந்த, திடீர்னு எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு தோணுச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஐஸ்வர்யா சேது மனசு விட்டு பேசுறதுனால உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு, மாம்ச எனக்கு உங்களை சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஈகரா இருந்தேன். கடைசியில பார்த்தா நீங்க தமிழ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னதும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டேன்னு தெரியுமா. அதுக்கப்புறம் நான் வந்து ஏதோ உங்களை மறந்துட்டு எனக்கான நியூ லைஃபா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். அப்பதான் உங்களுக்கும் தமிழுக்கும் பிரச்சனைன்ற விஷயம் தெரிஞ்சது. சரி, மாம்ச வந்து இவ்வளோ பிரச்சனையில இருக்கும்போது நம்ம ஏன் நம்ம மாம்ச கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நீங்க இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லை தெரியுமான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்றாங்க. சேதுக்கு இது ஒரு மாதிரி சந்தேகத்தை தான் வர வைக்குது. ஏன்னா ஐஸ்வர்யா சொல்றது எதுவுமே உண்மை இல்லைன்றது சேதுவால புரிஞ்சுக்க முடியுது. அது சரி ஐஸ்வர்யா, நான் உன்னை கேள்வி கேட்டா நீ உண்மையை சொல்லுவியா, உனக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதுல எது எது உன்னுடைய டேலண்ட்னு எனக்கு சொல்லுன்றாங்க. மாமா இது என்ன கேள்வி, நான் மிமிக்ரி சூப்பரா பேசுவேன் தெரியுமா சொல்றாங்க. என்ன மாதிரி பேசி காட்டுன்னு சொன்னதும் சேது மாதிரியே பேசி காட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் சேதுக்கு இன்னும் பயங்கர சந்தேகம் வருது. உண்மையை கண்டுபிடிப்பாங்களா சேது இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.